ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசாங்கம் வழங்கும் 2000 ரூபாய் தொகை பெறுவதற்கான ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு. விவசாயிகள் கவனத்திற்கு 18வது தவணை 2000 ரூபாய் தொகை பெற இதை கட்டாயமாக செய்திருக்க வேண்டும் சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இது செஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். அது என்ன செஞ்சுருக்கணும், என்ன பண்ணணும் என்றதை பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவசாயிகள் கவனத்திற்கு பிஎம் கிசான் திட்டத்தில் 18வது தவணை தொகை பெற இது கட்டாயம். மத்திய அரசு வழங்கியுள்ள இந்த திட்டத்தில் என்ன கட்டாயம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிஎம் கிசான் திட்டத்தில் 18வது தவணை தொகை 2000 ரூபாய் வரும் அக்டோபர் மாதம் விவசாயிகள் கணக்கில் வர வைக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளன. அக்டோபர் மாதம் உங்களுக்கு பணம் வரப்போகுது. இந்த 18வது தவணை பெறுவதற்கான விவசாயிகள் சில முக்கிய விஷயங்கள் செய்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. முதலாவதாக, விவசாயிகள் தங்கள் வங்கி கணக்குடன் ஆதாரை இணைத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக ஆதார் இணைத்திருக்க வேண்டும், அவர்களுக்கு தான் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக, விவசாயிகள் கேஒய்சி சொல்லியிருக்காங்க. கேஒய்சின்னு நோ யுவர் கஸ்டமர், உங்களோட கஸ்டமர் டீட்டெயில் நீங்கள் எளிதான முறையில் செய்து முடித்திருக்கலாம் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னாக்கா, கேஒய்சியை பதிவு செய்வதற்கு திட்டத்தில் pmkisan.gov.in அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் செல்ல வேண்டும். இகேஒய்சி பிரிவை தேர்வு செய்ய வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் வெப்சைட் அட்ரஸ். இந்த வெப்சைட் அட்ரஸில் போனோடனே சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இகேஒய்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இகேஒய்சி ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஆதார் நம்பரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். உங்களோட ஓடிபி செக் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, உங்கள் அப்டேட் ஆகிருக்கா இல்லையா, ஆதார் அப்டேட்டு அண்ட் இகேஒய்சி அப்டேட் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். அப்படி அப்டேட் ஆகாதுங்க, இகேஒய்சியை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்களே இகேஒய்சி அப்டேட் பண்ண முடியும். அது உங்கள் மொபைலில் பண்ணிங்கனாக்கா அந்த டிவைஸ் கண்டிப்பாக வேணும். இகேஒய்சி பண்ணத்துக்கு ஆதார் கார்டு டிவைஸ் வேணும். அப்படி இல்லைனா சிஎஸ்சி சென்டர் அண்டது இ சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். வெறும் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணி கொடுத்துட்றாங்க, இகேஒய்சி அப்டேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே போல் நீங்கள் பயனாளர்களா என்பதையும் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக அறிந்து கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான pmkisan.gov.in என்ற இணையதளத்தில் செல்ல வேண்டும். அதில் கிசான் கார்னர் என்னும் பகுதியை தேர்வு செய்ய வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பயனாளர்கள் பட்டியலை நீங்கள் கண்டறியும்படி அதில் உங்கள் கிராமம், தாலுக்கா, வட்டம் மற்றும் மாநிலத்தை தேர்வு செய்தால் உங்களுக்கு தரவு கிடைக்கும். அதில் நீங்கள் பயனாளரா இல்லையா என்பதை கண்டறியலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ரொசீஜர். இது கண்டிப்பாக நீங்கள் பயனாளராக இல்லையான்றதை தெரிஞ்சிங்கன்னா இதை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஆதார் கார்டு வங்கி கணக்குடன் இணைத்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இகேஒய்சி கம்பல்சரி பண்ணவங்களுக்கு தான் இந்த 18வது தவணை 2000 ரூபாய் வங்கி கணக்குகள் வைக்கப்படும் சொல்லி மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்க தகவல் தான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். காலாண்டு விடுமுறை குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தகவல் கொடுத்துருக்காங்க. செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகள் ஆய்வு செய்ய போயிருந்த போது செய்தியாளர்கள் கேட்டிருந்தாங்க. இது மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் காலாண்டு விடுமுறையை நீட்டிக்க வேண்டும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சார், ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க சார் அப்படி கேட்டதுக்கு அவர் கொடுத்த பதில் என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மாணவ செல்வங்கள் சேருவதன் காரணத்தினால் இன்றைக்கி அதிகப்படியான வகுப்பறைக்கு தேவை. குறிப்பாக சத்திரக்குடி அப்படிங்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 கிளாஸ் ரூம் கொஞ்சம் தேவை இருந்தால் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் அரசு பள்ளியை நோக்கி மாணவ செல்வங்களுடைய விகிதம் அதிகமாக வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் குறிப்பெடுத்து வைத்திருக்கின்றோம். அதான் காலாண்டு தான் சொல்லியிருக்கோம். 28-29 முடிஞ்சிச்சுன்னா அக்டோபர் 3 நம்ம திருப்பி ஸ்கூல்ஸ் நம்ம ஆரம்பிச்சிடும். அதை கூட நீடித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். துறை சார்ந்த பேசி நாங்கள் முடிவெடுக்கணும்.